ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு லேர்ன் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயம் சரியா அல்லது பிள்ளையா அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுதான்னு சொல்லி பாருங்க. ஐ லைக் டு பிளே கிரிக்கெட் அண்ட் வாட்சிங் மூவிஸ். ஒரே சென்டென்ஸ், பட் இந்த சென்டென்ஸை கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா? இந்த சென்டென்ஸ் உங்களை கவருதா? இதை கேட்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை தோன்றுதா? அல்லது இதுல ஏதோ பிள்ளை இருக்கு என்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோன்றுதா? என்ன விஷயம் தோன்றுது? உண்மையில கிராமரை பற்றி கூட எந்த தெளிவும் இல்லாதாக்கள் கூட இதை கண்டுபிடிச்சிருக்கணும். இதுல ஏதோ பிள்ளை இருக்குது என்ற இது ஒரு தொடர்ச்சியா இல்லாத சென்டென்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு லிங்க்ல இல்லாத சென்டென்ஸ் மாதிரி இருக்குது. இது சரியா போல போனாத சென்டென்ஸ்ன்றது உண்மை, சரிதானே? அதுக்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை தான் இந்த காணொலியில நான் மிக தெளிவா உங்களுக்கு தரப்போறேன். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். எல்லாருமே இங்கிலீஷை லேர்ன் பண்றார்கள், அதோட இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறார்கள். இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிருப்பினும் கட்டாயம், சரிதானே? இதை பற்றி தமிழ்ல பேசியதாக நான் காணையில். நான் இந்த விஷயத்தை மிக தெளிவா உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இந்த விஷயத்தை நீங்க சரியா ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட சென்டென்சஸ் வந்து கிளீனா இருக்கும், ஈஸியா பேசக்கூடிய சென்டென்சஸா இருக்கும், ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸா உங்களோட சென்டென்சஸ் வந்து ஒரு வேர்தான சென்டென்சஸா மாறும். உங்களோட இங்கிலீஷே ஒரு நல்ல கவர்ச்சியான நல்ல இங்கிலீஷாக மாறும். ஓகே தானே? அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா parallelism. கேள்விப்பட்டிருக்கீங்களா? parallelism என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் கிளீனா ஈஸியா ஃபாலோல பேசக்கூடிய மாதிரி உருவாக்கும். ஓகே, அந்த விஷயத்தை தான் நாங்கள் இப்ப இந்த காணொலியில மிக கிளீனா பார்க்க போறோம். நான் உங்களிடம் இது டாக் இங்கிலீஷ் பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துவீங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்க ஃப்ரீ டைம்ல காணொலியை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்து கொண்டு போகலாம். அதோட நண்பர்களோட இந்த காணொலிகளை ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதனூடாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும். காணொலி ஸ்கிப் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு புதிய விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் நீங்க லேர்ன் பண்ணி இருந்தா தான் உங்களோட சென்டென்சஸ் வந்து கிளீனா இருக்கும், குயிக்கா இருக்கும், அதோட தெளிவாக இருக்கும். சரிதானே? வாங்க காணொலிய இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த parallelism என்ற என்ன விஷயத்தை வடிவா பார்ப்போம். இந்த parallelism சொல்லி சொல்றோமே, இது என்ன விஷயம்? இவ்வளவு நான் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குதானே? ரைட், இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்றதுக்கு நான் ஒரு குட்டி கதை ஒன்று உங்களுக்கு சொல்லட்டேன். என்ன கதைன்னு சொன்னா, ஒரு இங்கிலீஷ் காம்படிஷன் ஒன்று நடக்குது, சரிதானே? இங்கிலீஷ் காம்படிஷன் தான் எல்லாருமே பங்கு பெற்ற இல்ல, யாராவது ஒரு ஆள் 2 பேர் தான் பங்கு பெற்றினா ஒரு கிளாஸ்ல, அப்படிதான் நிலைமை. ரைட், அப்ப ஒரு இங்கிலீஷ் காம்படிஷன் ஒன்று நடக்குது. அந்த காம்படிஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆள் போய், மாணவன் போய் பேசுறாரு, சரிதானே? அவர் பேஜ் நல்லா இருக்குது, நல்ல கம்பீரமா அவர் வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசுறார். மை ட்ரீம் இஸ் டு ஸ்டடி வெல், கெட்டிங் a good job and I will help my parents. அவருடைய ஸ்பீச் வந்து போய்கொண்டிருக்கு. அப்ப ஸ்பீச் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜட்ஜஸ் வந்து முடிவெடுக்கணும். ஜட்ஜஸ் எல்லாம் தீர்மானிச்சு போட்டு அவர் என்ன செய்யணும்னு சொன்னா அவர்கிட்ட வந்து சொல்லணும், your idea is good, right? அவர் ஃபர்ஸ்டா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னடா, your idea is good, right? உங்க ஐடியா வந்து நல்லது, right? But your sentence structure is weak. என்ன சொல்லினா, your sentence structure is weak. உங்களோட சென்டென்ஸின், அதாவது உங்களோட வசனத்தின் அமைப்பு வந்து சரியான வீக்கா இருக்குது, சரியான பலவீனமா இருக்குது, ஒரு நல்ல இல்ல வேர்த்தா இல்லையான்னு சொல்லி அந்த பாய்க்கு வந்து சொல்லினோம். சரி, அவர் ஐடியா வந்து சரி, ஆனா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சரி, ரைட்? அந்த சென்டென்ஸ்ல பயன்படுத்தி இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சரி, ஆனா parallelism இல்ல. அப்ப parallelism இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு வருது, ரைட்? அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இப்ப சொன்ன பிறகு அதே காம்படிஷன்ல அவர் சென்டென்சஸ் எல்லாம் மாத்தி போட்டு இப்படி சொல்றாரு. எப்படி சொன்னா, my dream is to study well, to get a good job and to help my parents. இப்ப ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சேம் ஐடியா, சேம் மீனிங், பட் பவர்ஃபுல் இங்கிலீஷ். அவருக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. இதுதான் parallelism. என்ன நடந்திருக்கு? அதே ஐடியா தான், அதே வேர்ட்ஸ் தான், ஆனா இங்கிலீஷ்ல சில இடங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு சரியா அவதானிச்சா நீங்க பிடிச்சிட்டீங்க இந்த parallelism சொன்னா என்னன்னு சொல்லி. சரி, இப்ப நாங்கள் இந்த parallelism என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம்னா, using the same grammatical form for similar ideas in a sentence. அதாவது ஒரே சென்டென்ஸ்ல பயன்படுத்துற அந்த கிராமட்டிக்கல் ஃபார்ம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் என்றுதான் இந்த விஷயம், சரிதானே? அதாவது தமிழ்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா சிம்பிளா சொல்லும், ஒரே வாக்கியத்துல ஒரே மாதிரியான கருத்துக்களை ஒரே மாதிரியான கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல சொல்றதுதான் இந்த விஷயம், சரிதானே? இதை சிம்பிளா நாங்கள் சொன்னா என்னன்னு சொல்ல, நினைவில் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இதை சொன்னோம்னு சொன்னா, சேம் ஐடியா சேம் ஸ்ட்ரக்சர், ஐடியா சேம் ஸ்ட்ரக்சர் சேம், அவ்வளவுதான். அந்த கிராமட்டிக்கல் ஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கணும், ஐடியா ஒரே மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம், சரிதானே? அப்ப அது அப்படி சொன்னாதான் இந்த சென்டென்சஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு லிங்கான சென்டென்ஸா இருக்கும், தொடர்ந்து பேசக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது அந்த ஃப்ளூவெண்டா பேசக்கூடிய சென்டென்சஸா வந்து இருக்கும். அப்படி பேசிக்கலாம். நீங்கள் ஒரு இங்கிலீஷ்ல பேசுறால பார்க்க சந்தோஷமா இருக்கும், அதாவது நல்ல அழகா இருக்கும், குயிக்கா பேசுவீங்க. அந்த சென்டென்சஸ் எல்லாம் இந்த parallelism என்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி கிரியேட் பண்ணினா தான் நாங்கள் சிம்பிளா ஈஸியா குயிக்கா வந்து இங்கிலீஷ்ல பேசக்கூடியதாக இருக்கும், சரிதானே? இப்ப நாங்கள் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லி தரப்போம். இப்போ
உங்களுக்கு விளங்கிட்டது parallelism என்றா என்னன்னு சொல்லி. சரிதானே? ஒரே சென்டென்ஸ்ல ஒரே ஐடியாவை கிராமட்டிக்கல் ஃபார்முலா ஒரே கிராமட்டிக்கல் ஃபார்முலா வந்து சொல்றதுதான் இந்த parallelism. ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க லேர்ன் பண்ணிக்கல அதை ஏன் லேர்ன் பண்றோம் என்ற இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே அடிப்படையில் இந்த parallelism என்றது ஏன் நாங்க லேர்ன் பண்ணணும், இப்ப எங்களுக்கு என்ன தேவை அதுல இருக்குது, அதை லேர்ன் பண்ணினா நாங்க என்ன நன்மை அடையலாம், இங்கிலீஷை எப்படி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதால இம்ப்ரூவ் பண்ணப்படுமா இங்கிலீஷ் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குதானே. சோ இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இங்கிலீஷ்ல இந்த parallelism என்ற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களோட சென்டென்சஸ் வந்து ஸ்மார்ட்டா இருக்கும், வேர்தா இருக்கும், உங்களோட சென்டென்சஸ் அப்படியே வெயிட்டா இருக்கும், பார்க்கக்குள்ள நல்ல அழகா இருக்கும். நீங்க பேசைக்குள்ள இருந்தாலும் சரி அல்லது ரிட்டர்ன்ல இருந்தாலும் சரி சென்டென்ஸ் வந்து நல்ல வெயிட்டான சென்டென்சஸா இருக்கும். ஓகே தானே? அதே நேரம் லிசனர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம உங்களோட நீங்க சொல்ற விஷயத்தை நீங்க கன்வே பண்ற மெசேஜை வந்து கேட்ச் பண்ணி கொள்வீங்க. அதாவது நீங்க என்ன விஷயம் சொல்றீங்களோ அந்த விஷயத்தை கிளீனா விளங்கி கொள்வீங்க. அவங்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படாது. என்னடா உங்களோட இங்கிலீஷ் வந்து அவ்வளவு கிளீனா இருக்கும். சரிதானே? ரெண்டாவது விஷயம் என்ன, லிசனர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் இல்லாம உங்களோட மெசேஜை விளங்கி கொள்வார்கள். சோ மூன்றாவது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங்ல ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். அதாவது நீங்க கதை கேட்கல அந்த ஃப்ளூவன்ட் ஆயிருக்கும். ஒரு விஷயத்த அப்படியே தொடர்ச்சியா நீங்க கதைச்சு கொண்டு போவீங்க, அது கோர்வையா இருக்கும். இது முதலாவது முடிக்கல அடுத்தது செய்யறப்ப ஒரு தொடர்ச்சியா இருக்கும், ஃப்ளோவா இருக்கும், பாக்கல நல்ல அழகா ஸ்மார்ட்டா இருக்கும் உங்களோட இங்கிலீஷ். சரிதானே? எல்லாத்துக்குமே நீங்க என்னத்தை ஃபாலோ பண்ணணும், இந்த parallelism என்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்தது நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா ரைட்டிங் வந்து ப்ரொபோஷனலா இருக்கும். ரைட்டிங் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா நல்ல ப்ரொபோஷனல், அதாவது தொழில் சார்ந்த ரீதியாக இருக்கும், நல்ல வெயிட்டா இருக்கும். உங்களோட ஒவ்வொரு விஷயம் நீங்க எழுதி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்ல வேர்த்தா இருக்கும். சரிதானே? அப்ப இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த parallelism என்ற விஷயத்தை நீங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒரு ஸ்மார்ட்டான சென்டென்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். லிசனர்ஸ்க்கு வந்து உங்களோட மெசேஜை ஈஸியா வந்து பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஸ்பீக்கிங் வந்து அப்படியே கண்டினியூவா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். அடுத்தது உங்களோட ரைட்டிங் எல்லாம் மாறும். எப்படி மாறும்? ப்ரொபோஷனல்ஸா மாறும். உங்களோட ரைட்டிங் எல்லாமே ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக மாறும், ஒரு நல்லா இருக்கு. சரி, அப்ப இது இந்த parallelism என்றது நாங்கள் வளமையா பயன்படுத்தினாலும் அது சரியான முறையில பயன்படுத்துறோமோன்றதுதான் இங்க இருக்கிற விஷயம். இனி நாங்கள் சரியா அந்த விஷயத்தை நாங்கள் பயன்படுத்த போறோம். சரிதானே? எங்க இதை பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா கூடுதலா பொலிட்டிக்ஸ்ல வந்து பயன்படுத்துவீங்க. இப்ப பொலிட்டீசியன் இருக்கிற அரசியல்வாதிகள் கதை கேட்கல நீங்க பார்த்திருப்பீங்க, கோர்வையா கதைச்சி கொண்டு போவீங்க. ஒரு விஷயம் முடிய அடுத்த விஷயம், அடுத்த விஷயம் முடிய அடுத்த விஷயம், அப்படி தொடர்ச்சியா இருக்கு. ரைட்? ஒரு லிங்கா இருக்கு. பொலிட்டீசியன் பயன்படுத்துற விஷயம் அந்த லிங்கா கதைக்கிறதுக்கு parallelism. ஓகே, அதே மாதிரி ஸ்பீச்சர்ஸ் என்ன மேடைகள்ல பேசுறாங்க, ரைட்? அந்த பெரிய அளவுல ஸ்பீச் மேற்கொள்றாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த parallelism என்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அவர்களால் என்ன செய்யலாம்னு சொன்னா ஆடியன்ஸை வந்து கவரக்கூடியதாக இருக்கும், அவங்க ஸ்பீச் வந்து நல்லா இருக்கு. அடுத்தது வந்து மூவிஸ்ல வர டயலாக்ஸ் இருக்குதானே, அதுகளெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த parallelism வந்து ஃபாலோ பண்ணி இருக்கணும். அதால தான் எங்களுக்கு மூவிஸை பார்க்கக்குள்ள நல்ல அட்ராக்டிவான சென்டென்சஸ் ஆயிருக்கு, எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. சரிதானே? அடுத்தது இதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் என்ன விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணணும். அதாலதான் விளம்பரம் இவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறது, கேட்க நல்ல ஆசையா இருக்கிறது, திரும்ப திரும்ப கேட்கணும் போல ஒரு விஷயம். அதாவது மனதுல பதியும். வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க திரும்ப திரும்ப பார்த்தோம்னு சொன்னா அதுங்கட மனசுல பதியும். என்ன காரணம்னு சொன்னா எல்லாமே இந்த parallelism என்றவர் செய்யற விளையாட்டு தான். இவர் அந்த சென்டென்சஸ்ல இருந்து ஒரு ஸ்மார்ட்டை வந்து கொடுக்கிறார். அதால நாங்கள் எல்லாரும் அந்த சென்டென்சஸ் வந்து ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. சரிதானே? இந்த எல்லா விஷயங்களையும் parallelism இருக்கிறபடியா தான் அந்த ஒவ்வொரு விஷயம் நல்ல தெளிவா கிளீனா ஸ்மார்ட்டா எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, இனி நாங்கள் கிரியேட் பண்ண போற ஒவ்வொரு சென்டென்சஸும் வந்து இந்த parallelism-த்தை ஃபாலோ பண்ணி இருக்கும். அந்த சென்டென்சஸ், அதாவது நீங்கள் இனி கிரியேட் பண்ண போற ஒவ்வொரு சென்டென்சஸும் நல்ல கிளீனா இருக்கு. நீங்கள் இவ்வளவு நாளுமே கிரியேட் பண்ணின ஒவ்வொரு சென்டென்சஸ்லயும் நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டுருப்பீங்க. சோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இனி விடாமல் சரியான முறையில கரெக்டான சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும். அதோட கரெக்டா இந்த parallelism-த்தை நீங்க ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். சரியா? parallelism-ல இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கு. அடுத்ததா அதையும் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்பதான் நீங்க கொஞ்சம் கவனமா இந்த காணொலியை பார்க்கணும். ஏனென்றா நாங்கள் இப்ப பார்க்க போற விஷயம் டைப் ஆஃப் parallelism. எத்தனை வகையான parallelism இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் என்ன முறையில பயன்படுத்தப்படுது. சரி, ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க போற parallelism இந்த டைப் என்னன்னா verb parallelism. சரிதானே? ஒரு சென்டென்ஸ்ல வார verbs சில நேரம் ஒரு verbs வரலாம், சில நேரம் 4-5 verbs சேர்ந்து வரலாம். இப்போ இந்த verbs எல்லாத்தையும் ஒரே ஃபார்ம்ல நாங்கள் என்ன செய்யணும்னா வடிவமைக்கணும். அப்பதான் அந்த சென்டென்ஸ் வந்து சரியா வரும். அதே நேரம் இந்த parallelism-த்தின் ரூல்ஸ் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணப்படும். சரி, இது நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு 2 சென்டென்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு சென்டென்ஸ் பாருங்க, she likes dancing to sing and painting. பாருங்க 3 verb இருக்கு. ஒன்று dancing, அடுத்தது sing, அடுத்தது painting. இந்த verb எல்லாத்தையும் பாருங்க, முதல்ல dancing ing ஃபார்ம்ல வந்திருக்கு, இரண்டாவது sing என்றது to sing என்று வந்திருக்கு, அடுத்து கடைசி இருக்கிறது painting ing சேர்ந்து வந்திருக்குது. அப்ப இங்க எல்லா verbும் வேறு வேறு மாதிரி இருக்குது. இதுதான் parallelism-த்திலே இருக்கிற நாங்க தவறா செய்திருக்கிற பிள்ளை. இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எல்லா verbும் ஒரே மாதிரி ஒரே ஃபார்ம்ல இருக்கக்கூடியதாக வடிவமைக்கணும். சரிதானே? சோ இப்ப
இப்ப கரெக்டான சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்கு இது டக்கண்டு கேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். she likes dancing, singing and painting. ஓகேயா, எல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு டான்சிங், சிங்கிங், பெயிண்டிங். சிம்பிள் தானே? இப்ப உங்களுக்கு விளங்கிட்டா parallelismத்துல verb parallelism என்றா என்னன்னு விளங்கி இருக்கும். நீங்க என்ன செய்யணும், ஒரு சென்டென்ஸ்ல கூடுதலான verbs பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒரே ஃபார்ம்ல இருக்கக்கூடியதாக நீங்கள் அந்த verbs பயன்படுத்தணும். சரியா? இந்த எக்ஸாம்பிள வச்சுக்கொண்டு நீங்கள் இதை புரிஞ்சு கொண்டிருப்பீங்க என்று நினைக்கிறேன். சரி, இப்ப டான்சிங், சிங்கிங், பெயிண்டிங் மூன்று வேர்பும் ஐஎன்ஜில வந்திருக்குது. அப்ப என்ன ஸ்ட்ரக்சர் வந்து சேமான ஸ்ட்ரக்சர், சேமான அமைப்பு. ஓகே தானே? ரைட். அடுத்த டைப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, now we are going to learn about the second parallelism, right? இரண்டாவது parallelism. என்ன parallelism னு பாத்தீங்கன்னு சொன்னா infinitive parallelism. இது எப்படி வரணும்? to plus verb இருக்கணும். அந்த verb-க்கு முன்னுக்கு எல்லாமே to வந்து சேர்க்கப்பட்டிருக்கணும். இதுக்கு நான் ரெண்டு சென்டென்ஸ் எடுத்திருக்கிறேன். இந்த ரெண்டு சென்டென்சஸ்லயும் ஒன்று கரெக்ட் ஆனது, மற்றது வந்து இன்கரெக்ட் ஆன சென்டென்ஸ். சரி, முதலாவது இருக்கிற இன்கரெக்ட் ஆன சென்டென்ஸை நாங்க பார்ப்போம். he wants to learn English, getting a job and success. வளைய பாருங்க, இதுல ஒன்று to learn என்று வந்திருக்கு verb. செகண்ட் பாத்தீங்க getting, so ing சேர்ந்த ஒரு verb ஒன்று வந்திருக்குது. so லாஸ்டா இருக்கிற success எப்படி வந்திருக்குன்னு சொன்னா ஒரு பேஸ் ஃபார்ம்ல வந்திருக்கு. so இங்க எல்லாமே எப்படி வந்திருக்கு, வித்தியாசமான முறையில verbs எல்லாம் வந்திருக்கு. நாங்க என்ன செய்யணும், இத parallelismத்தை ஃபாலோ பண்ணி இந்த சென்டென்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொன்னா எல்லா verb ஸ்ட்ரக்சரையும் ஒரே மாதிரி மாத்தணும். எப்படி மாத்த போறோம்? இது இன்ஃபினிட்டிவ் parallelism தானே. அப்ப verb-க்கு முன்னுக்கு எல்லாம் to வரணும். verb-க்கு முன்னுக்கு to நீங்க போட்டீங்கன்னா அந்த verb எப்படி வரணும்? ing சேர்க்க கூடாது, past tense இருக்க கூடாது, past participle இருக்க கூடாது. அப்ப எதா இருக்கணும்? அந்த ஸ்டெம் வெர்பா இருக்கணும், வினை அடியா இருக்கணும், பேஸ் ஃபார்மா இருக்கும். சோ இரண்டாவது சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டான சென்டென்ஸ் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா he wants to learn English to get a job and to achieve success, right? சோ எல்லா வெர்பும் என்ன சேர்க்கப்பட்டிருக்குன்னா to சேர்த்து இந்த சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஈஸியா நாங்கள் இத வந்து பேசக்கூடியதாக he wants to learn English to get a job and to achieve success, right? சிம்பிளா இருக்கு தானே? அப்ப infinitive parallelism எப்படி வரணும்? வெர்புக்கு முன்னுக்கு to சேர்க்கணும். எல்லாமே ஒரே வடிவத்துக்கு மாறிட்டுது. ஓகேயா? அப்ப இப்ப இரண்டாவது parallelism உங்களுக்கு விளங்கி இருக்கு. அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, now we are going to learn about noun parallelism, right? This one is third. சரி, மூன்றாவது parallelism noun parallelism. என்ன? எல்லா நவுன்ஸும் ஒரே மாதிரி ஒரே ஃபார்முல ஒரே கிராமட்டிக்கல் ஃபார்முல சென்டென்ஸ்ல வரணும். சரி, நாங்க இதுக்கு என்ன செய்யிருக்கிறோம், ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். அந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸையும் பாருங்க. அதுல இருந்து நீங்க ஈஸியா இதை கட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று கரெக்டான சென்டென்ஸா இருக்கும், மற்றது வந்து இன்கரெக்டான சென்டென்ஸ். சரி, ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க போறது இன்கரெக்டா இருக்கிற சென்டென்ஸ். This job needs honesty to hard work and discipline. இதுல பாருங்க, இதுல இருக்கிற nouns என்ன? honesty இருக்குது, hard work இருக்குது, அடுத்து discipline இருக்கு. இதுல hard work என்ன செய்திருக்கு? to hard work ன்னு செய்து அது டிஃபரெண்டா இருக்கு. மற்ற honestyயும் ஓகே, disciplineம் ஓகே, ரைட்? இப்போ நாங்க என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாத்தணும். மாத்தினோம்னா சிம்பிளா உங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு, ரைட்? இப்போ நாங்க கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தோம்னா this job needs honesty, hard work and discipline. okay, this job needs honesty, hard work and discipline. okay தானே? noun 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 நீட்டா வந்து நானே மூண்டும் இந்த டூவும் சேர்க்கையில அல்லது வேறு வடிவங்களையும் இல்ல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் இதுல பெர்ஃபெக்ட்டா அந்த parallelismத்தை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம், ரைட்? noun parallelism. இப்ப nounன்றது எல்லா நவுன்ஸும் ஒரே மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல வந்திருக்கும். ஓகேயா? இது வந்து noun parallelism, ரைட்? நாங்கள் இப்ப அடுத்த முக்கியமான parallelismத்தை பார்க்கலாம். so the last one is sentence level parallelism. நாலாவது sentence level parallelism, ரைட்? இதுதான் கடைசி parallelism. அப்ப இதுல நாங்கள் ரெண்டு சென்டென்சஸ் எடுத்திருக்கிறோம். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் வச்சுக்கொண்டு ஈஸியா நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னடா, முன்னுக்கு நாங்கள் பார்த்த எல்லா parallelism உங்களுக்கு விளங்கிட்ட அடிப்படையில இது வந்து சிம்பிளா இருக்கும். ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு மூணு சென்டென்ஸ் இணைச்சி நாங்கள் ஒரு சென்டென்ஸ் ஆக்கிக்குள்ள அந்த எல்லா சென்டென்ஸின் ஃபார்மும் கிராமட்டிக்கல் ஃபார்மும் ஒரே மாதிரி இருந்தா சரி. சரி, இப்போ நாங்கள் இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல ஒன்று இன்கரெக்டான சென்டென்ஸ், அதை பார்ப்போம். I believe in hard work, that honesty is important and helping others. இது பாருங்க, என்ன விளங்குது? ஒன்றுமே விளங்கல, ஏதோ வித்தியாசமா இருக்குது. I believe in hard work, that honesty is important and helping others. ரைட்? இப்போ இரண்டாவது கரெக்டான சென்டென்ஸ் பாருங்க, ஈஸியா விளங்கிடும். I believe in hard work, honesty and helping others. பாத்தீங்களா? சிம்பிளா விளங்கல. அதோட சென்டென்ஸும் சின்ன சென்டென்ஸா மாறிட்டுது, ஆனா வெயிட்டான ஒரு சென்டென்ஸ். I believe in hard work, honesty and helping others. இப்போ உங்களுக்கு parallelism என்ன, அது ஒரு சென்டென்ஸ்ல எப்படி செயல்படும், அதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, உங்களோட இங்கிலீஷ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நான் தந்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு தரப்போற விஷயம் பாத்தீங்களா, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ரைட்? இந்த உலகத்துல பயன்படுத்துற ஃபேமஸான parallelism ரெண்டு மூணு உங்களுக்கு தரப்போறேன், ரைட்? இந்த ஃபேமஸ் ரைட்டர்ஸ், ஃபேமஸ் ஆக்டர்ஸ், இப்படியான
சரியானாக்கள் பயன்படுத்தின பரலிசம் 2-3 உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தரப்போறோம். அதை அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க கரெக்டா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னன்னு சொன்னா இது உங்களுக்கு புது விஷயமா இருக்கும். அதோட இது இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட் ஆக்குறதுக்கும் உங்களோட இங்கிலீஷ் ஸ்மார்ட் ஆக்குறதுக்கும் இது இம்பார்ட்டன்டான விஷயம். சோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து. அடுத்ததா நாங்கள் பார்க்க போறது யூலியஸ் சீசர்ன்ற ஒரு ஃபேமஸான பரலிசம் எக்ஸாம்பிள். சரிதானே? இது யூலியஸ் சீசர்ல பயன்படுத்தப்படுறது. சோ எப்படி இருக்குன்னு பாருங்க. I came, I saw, I conquered. பாருங்க சிம்பிள். I came, I saw, I conquered. நான் வந்தேன், கண்டேன், வென்றேன். சிம்பிளா தான் மெசேஜ் சொல்லிட்டாரு. பாருங்க போல கஷ்டப்படையில வந்தேன், கண்டேன், வென்றேன். மிக ஈஸியா சென்டென்ஸ் சிம்பிளா இருக்கு. ஆனா அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க போல வெயிட்டா இருக்குன்னு சொல்லி. I came, I saw, I conquered. ரைட்? சோ அடுத்த ஃபேமஸான பரலிசம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சோ அடுத்து நாங்க பார்க்க போற ஒரு ஃபேமஸான பரலிசம் என்னன்னு சொன்னா ஆட்சின்னு பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் என்ற பரலிசம் தான் நாங்க பார்க்க போறோம். சரிதானே? இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸ். நான் தமிழ்ல இடையில தந்திருக்கிறபடியா உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி இல்ல இது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ். சரிதானே? அப்ப முதலாவது பாருங்க எப்படி இருக்கு. Let freedom ring from the hilltops. Let freedom ring from the mountains. என்ன சொல்ல வரார்? மலை உச்சிகளில் இருந்து சுதந்திரம் முழங்கட்டும். மலைகளில் இருந்து சுதந்திரம் முழங்கட்டும். இவ்வளவு ஒரு வெயிட்டான சென்டென்ஸ். இது அப்படியே மனசுல அப்படியே இருக்கும். நம்ம பதிஞ்சு போய் இருக்கக்கூடிய சென்டென்சஸ். இது எப்படி இந்த சென்டென்சஸ் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த ரைட் the sentence பரலிசத்துக்குள்ள இது வந்திருக்குது. சோ அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு வேர்தா இருக்குன்னு பாருங்க. சோ நாங்கள் இந்த மாதிரியான பரலிசத்தை நீங்க உருவாக்கினீங்கன்னா உங்களோட சென்டென்சஸும் நல்ல கிரேட்ஃபுல்லா இருக்கும், நல்ல ஒரு வேர்த்தான சென்டென்ஸா இருக்கும். ரைட்? நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா ஃப்ளூவன்ட்டா இங்கிலீஷ்ல இப்படியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடியதாக இருக்கும். உங்களோட சென்டென்சஸும் ஃபியூச்சர்ல ஃபேமஸான சென்டென்சஸா மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரிதானே? என்னன்னு சொன்னா நான் இந்த பரலிசம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் என்னுடைய காணொலிகளை பார்த்து லேர்ன் பண்றேன் உங்களுக்காக நான் தந்திருக்கிறேன். சரியா? இன்னும் ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். நாங்கள் பொதுவாக இதுல ஏற்படுத்துற மிஸ்டேக்ஸ் என்ன வரும்னு சொல்லி பார்க்கணும். அப்பதான் அந்த மிஸ்டேக்ஸை நாங்கள் செய்யாமல் இந்த சென்டென்சஸை சீரா சரியா போம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம். இதுல நாங்கள் காமனா மேற்கொள்ளக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா மிக்சிங் ஃபார்ம்ஸ். சென்டென்சஸ்ல என்ன செய்வோம்? வேர்பை நவுனையும் பயன்படுத்துவோம் அல்லது 2+ வேர்ப், அதாவது வேர்போட 2 பயன்படுத்துவோம். சில வேர்ப் என்ன செய்வோம்? ஐஎன்ஜி சேர்ப்போம், வேர்போட ஐஎன்ஜி சேர்ப்போம். இப்படி மாறி மாறி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கல அங்க இந்த பரலிசம் இல்லாத ஒரு விஷயம் வரும். அந்த சென்டென்ஸ் ஒரு கிளியரா இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா லாங் சென்டென்சஸ் என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு இல்லாமல் பயன்படுத்துவோம். ஏன்னா வேற ஒரு மாதிரியான சென்டென்ஸையும் இன்னும் ஒரு மாதிரியான சென்டென்ஸையும் உண்டாக்கும். ஒன்று பாஸ்ட்ல இருக்கும், ஒன்று பிரசன்ட்ல இருக்கும், அல்லது ஒரு வேறொரு ஃபார்ம்ல இருக்கும். அப்ப அந்த சென்டென்ஸ் ஒரு நீட்டா மெசேஜை கொண்டு போக இல்லாத ஒரு சென்டென்ஸா இருக்கு. சோ அதுகளை நாங்கள் சரியா பயன்படுத்தணும். அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன? இந்த காமன் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா முதல் நாங்கள் எழுதின அந்த சென்டென்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் சரியா வர வேண்டிய ஸ்ட்ரக்சரை நாங்கள் கொண்டு காப்பி பண்ணினோம்டா சரி, அவ்வளவுதான் விஷயம். ரைட்? ஒரு நீட்டான இவ்வளவு நேரம் நாங்கள் அந்த வீடியோ பார்த்து படிச்சு கொண்ட விஷயங்களை சரியான முறையில் நாங்கள் ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னா நிச்சயமா எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். இந்த பரலிசம்ன்றது நீட்டா நீங்கள் ஒரு சென்டென்ஸ்ல ஃபாலோ பண்ணீங்க, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க, அதால நீங்க நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? பரலிசத்துல நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு சொன்னா நீங்க நினைவில் வச்சிருக்க வேண்டிய 2 விஷயம் இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா முதலாவது சென்டென்ஸ்ல லிஸ்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். லிஸ்ட்னா என்ன? ஒரு சென்டென்ஸ்ல நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கா, கமா 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 வந்திருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு பிறகு 2வது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அண்ட், ஓ, பட். இந்த விஷயங்கள் ப்ரொபோசிஷன்ஸ், இந்த விஷயங்கள் ஏதாவது வந்திருக்கும்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பார்ட்ஸும், அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இருக்க வேண்டிய எல்லா பார்ட்ஸும் ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். இது 3வது விஷயம். இந்த 3 விஷயங்களை நீங்கள் சரியா பார்த்துட்டு அப்படி ஏதாவது இல்லையன்னு சொன்னா அதை கரெக்ட் பண்ணினீங்கன்னா சரி, இப்போ உங்களோட சென்டென்ஸ் அந்த நல்ல அழகான வேர்தான சென்டென்ஸா மாறும். ஓகே தானே? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய சென்டென்ஸ்ல லிஸ்ட் இருக்கும்னு பார்க்கணும், அண்ட், ஓ, பட் அந்த விஷயங்கள் ஏதாவது வந்திருக்கும்னு சொல்லி பார்க்கணும். 3வது எல்லா பார்ட்ஸுமே ஒரே ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். இருந்தால் அது பரலிசம் என்ற விஷயத்தை சரியா ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணின ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, சோ லாஸ்டா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். சரிதானே? லாஸ்டா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பரலிசம் இல்லாத ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா இங்கிலீஷ் வீக்கா இருக்கும், அதே நேரம் சென்டென்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், எதுவுமே விளங்காத ஒரு சென்டென்ஸா இருக்கும். ரைட்? பரலிசம் ஒரு சென்டென்ஸ்ல சரியான முறையில் ஃபாலோ பண்ணப்பட்ட எப்படி இருக்கும்னு சொன்னா இங்கிலீஷ் பவர்ஃபுல்லா இருக்கும், ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ட்டா இருக்கும், ரைட்டிங் ப்ரொபோஷனலா இருக்கும். சரிதானே? நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பரலிசம் எப்படி வரணும்டா சேம் ஐடியா, சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே தானே? ஐடியா உண்டா இருக்கணும், அதே நேரம் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒரு சென்டென்ஸ்ல வந்திருக்கும். ஓகே, சோ நாங்க இவ்வளவு நேரமா இந்த பரலிசம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் கிளீனா பார்த்திருக்கோம். இந்த காணொலியை பார்க்கிறார்கள் நிச்சயமா பரலிசம் தொடர்பான வேற இந்த விஷயத்தையும் லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவ்வளவு
அவ்வளவு கிளீனா எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். சோ இது மாதிரி இங்கிலீஷ்ல கிராமரையோ அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷோ நீங்க கிளீனா லேர்ன் பண்ணணும்னு சொன்னா டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். அதனூடாக நீங்க என்னுடைய காணொலிகளை பார்த்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணி உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு நிச்சயமா லைக் பண்ணிட்டு போங்க. அதே நேரம் இந்த காணொலியை மற்றவர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. மற்றவர்கள் இந்த காணொலியூடாக பயன்பெறட்டும். மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.